நாஞ்சில் சம்பத் போன்ற தற்குறிகள்லாம் இன்னும் இருக்குது. உன்னால எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? சீமான் சொல்கிறான், அவன் கிடக்கான். ஏய், உன்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு உன் தலைவன் பேசுகிறாருங்கிறிய தமிழ் தேசியம், அதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் சீமான் மட்டும்தான். நாஞ்சில் சம்பத்துக்கு கண்ணு போயிடுச்சு, காது போயிடுச்சு, மூக்கு போயிடுச்சு, வாய் போயிடுச்சு. நம்ம சொல்ல ஆளே போயிடுச்சு, தயவு செஞ்சு போயிருப்பா, உனக்கு பேசவே தெரியல அப்படிங்கிறோம். வந்து நானும் அரசியல்வாதி தான், நானும் உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிறது. நம்ம சொல்கிறோம், ஏப்பா தள்ளி பாப்பா, அவனுக்கு வயசு ஆயிடுச்சு, ஃபீல்டு அவுட்டு போனா. இல்லை நானும் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு வாலண்டியராக உக்காந்துக்கிறாப்புல. அவருக்கு பாவம் கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அது போன்ற தற்குறிகள்லாம் இன்னும் அரசியலில் இருக்குது. நாஞ்சில் சம்பத் போன்ற தற்குறினே சொல்கிறேனே, நாஞ்சில் சம்பத் போன்ற தற்குறிகள்லாம் இன்னும் இருக்குது. உன்னால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? சீமான் சொல்கிறான், அவன் கிடக்கான். ஏய், உன்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு உன் தலைவன் பேசுகிறாருங்கிறிய தமிழ் தேசியம், அதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் சீமான் மட்டும்தான். அதை உங்களால் உருவாக்க முடியுமா? அந்த கன்சிஸ்டபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இருக்கா? எத்தனை தடவை போட்டு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அவரே சொல்கிறார், 3 வருஷம் ஒரே சிறையில் நான் இருக்கேன், என் கம்பார்ட்மெண்ட்டில் எவனும் கிடையாது, என்னை பைத்தியமாக்கணும்னு முயற்சித்தான், படித்து தெளிஞ்சு வந்தேன்டா, விடவே மாட்டேன், உங்களை ஒரு நாள் வைக்கிறேன்டா அப்படின்னு பேசுகிறாரு. அந்த கன்சிஸ்டபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இருக்கா? நீங்கள் உலக அரசியலை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவரை போன்ற ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு உலகத்திலே கிடையாது.